கிளாஸில் 11th அண்ட் 12th ஒரு ஈவினிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக படித்தேன். ஸ்டார்டிங்கில் 11th ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு இந்த மாதிரி ஐடி என்ஐடியோட அவேர்னஸ் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ஐடிஎஸ் என்ஐடிஎஸ்னால என்னன்னு எனக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங் அப்போ தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸோட ஐடி ரெக்கமெண்டேஷன்னால நீங்கள் கிளாஸில் வந்து ஒரு ஈவினிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்தேன். மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்கூல் அண்டு இந்த மாதிரி ஈவினிங் பேட்ச் வந்து மேனேஜ் பண்ணுறதுங்கிற டவுட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டஃப்லாம் இல்லை. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொடுக்குற ஒர்க்ஸ் மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணிடுங்க. இப்போ இங்கே ஈவினிங் பேட்ச் ஒன்று நீங்கள் படிச்சிங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் வந்து ரெகுலராக மார்க்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த நீங்கள் லூஸ் பண்ண மார்க்ஸ்லாம் எதனால் அப்படிங்கிற ரீசன் கண்டுபிடிச்சி அதை நோக்கி நீங்கள் படிக்கணும். வேறுபடி இந்த ஜெய் கரெக்ட் பண்ணுற வந்து அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு இது இல்லை. 11th அண்ட் 12th பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக அந்த அளவுக்கு ஒன்றும் படிக்கல. 12th வந்ததுக்கப்புறம் தான் 11th கொஷின்ஸையும் உள்ளே போட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். அதனாலே எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்சன்டேஜ் கம்மியாச்சு. 88.something எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் நடந்து கிராஷ் கோர்ஸஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அப்போ தான் கன்சிஸ்டன்சியாக படிக்க ஆரம்பித்தேன். இந்த கன்சிஸ்டன்சியோட ரிசல்ட் தான் என்னோட செகண்ட் அட்டம்ப்டில் கொஞ்சம் பூஸ்டப்பாக 98.4% எடுக்க யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த போர்டு எக்ஸாம்ஸ்லேயும் நான் நல்ல ஸ்கோர் 485 எடுத்திருந்தேன் 500க்கு. அதுக்கப்புறம் ஒரு 1 month எனக்கு டைம் கிடச்சிச்சு அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் ப்ரிப்பேர் பண்ணி இருந்தாலும் என்னால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதனால அதுக்கு 4 மார்க்ஸ் டிஃபரன்ஸில் என்னால் குவாலிஃபை ஆக முடியாமல் போயிடுச்சு அட்வான்ஸில். இருந்தாலும் எனக்கு என்ஐடி விட்டுச்சுல இப்போ சீட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் அது இல்லாமல் ஜெய் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு 10 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மேலே இருந்து எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஜெய் மெயின்ஸ்லையும் கெமிஸ்ட்ரியில் தான் 99% ஸ்கோர் பண்ணியிருந்தேன். போர்டு எக்ஸாம்லையும் கெமிஸ்ட்ரியில் நான் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அட்வான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் கெமிஸ்ட்ரியில் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதனால எந்த சப்ஜெக்ட் நீங்கள் வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை அதிகமாக படிங்க. தேங்க்யூ ஃபார்